நேபாளத்தில் சோஷியல் மீடியாஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பேன் பண்ணியிருக்காங்க. இந்த நிலைமையில் நேபாளம் பற்றி எரிஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். நேபாளில் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா ஆகிய வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், யூடியூப்னு சொல்லிட்டு எல்லா தளங்களையுமே முடக்கியிருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாம் பொங்கி எழுந்திருக்காங்க. இது எப்படி நீங்கள் பண்ணலாம் அப்படின்னு ஆவேசமாகிட்டாங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தினால நேபாள மக்கள் பார்த்தீங்கன்னா, முக்கியமாக யங்ஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா, நேபாள் கவர்மெண்ட் மேலே தாறுமாறான கோபத்தில் இருக்காங்க. அது பல வகையிலையும் வெடிச்சுக்கிட்டு இருக்கு போராட்டமாக. அது மட்டும் கிடையாது, நிறைய வன்முறை கூட அங்கே வெடிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா, அங்கே நிறைய கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் ராஜினாமா பண்ணிட்டாங்க முன்வந்து இந்த பிரச்சனையினால. ஸோ இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு துக்ககரமான சம்பவம் நிகழ்ந்திருக்கு. நேபாள் முன்னாள் பிரதமர் ஜலநாத் கானலுடைய மனைவி ராஜலக்ஷ்மி பார்த்தீங்கன்னா உயிரிழந்திருக்காங்க இந்த பிரச்சனையின் காரணமாக. எப்படின்னா, காட்மாண்டோவுடைய தல்லு பகுதியில் இருக்கக்கூடிய இந்த பிரதமருடைய இல்லத்தில், எக்ஸ் பிரதமருடைய இல்லத்தில் போராட்டக்காரர்கள் தீ வச்சுட்டாங்களாம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே தீக்காயங்களோட கடுமையாக பாதிக்கப்பட்ட அவருடைய மனைவி கவலைக்கிடமான நிலையில் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா சிகிச்சை பலன் இல்லாமல் உயிரிழந்து போயிருக்காங்க. ஸோ இந்த நிலை நீடிச்சுது அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமான விளைவுகள் நேபாளத்தில் நடக்கும். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க மக்களே.